ஸ்டைல்ல டிஃபன் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1/4 கப்பு பாசிப்பருப்பு, 1/4 கப்பு துவரம் பருப்பு 2யும் கழுவி 4, 5 தடவ கழுவிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு ஊற வச்சுட்டு 4 பல்லு பூண்டு, 2 மீடியம் சைஸ் தக்காளி பழம் இதோட சேர்த்து, இது கூட 2 கேரட்ட வந்து சின்ன கேரட்டா கழுவி ரவுண்ட் ரவுண்டா நறுக்குனதையும் சேர்த்து, ஒரு 5 பீன்ஸ் பெருசா நறுக்கி அதையும் இதோட கழுவி இதோட சேர்த்துட்டு, பருப்போட சேர்த்து பெருங்காயத்தூள் கொஞ்சமா போட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, ஒரு 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து குக்கர மூடி போட்டு கரெக்ட்டா இத ஒரு 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டு, ஃப்ரெஷ்ஷா வந்து சாம்பார் பொடிக்கு 3 மிளகாய் வத்தல், ஒரு 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா இத வதக்கி, இது கூட கொப்பர தேங்காய் இருந்துச்சுங்க. அதனால நான் 2 சில்லு சேர்த்துக்கிட்டேன். ஃப்ரெஷ்ஷான தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷா கருவேப்பில இருந்தா சேர்த்துக்கோங்க. நான் பொடி சேர்த்துக்கிட்டேன். வதக்குன எல்லா சாமான்களையும் ஈரமில்லாத மிக்ஸியில போட்டு பொடி பண்ணி எடுத்துட்டு, நல்லா பருப்பு வெந்துருச்சு. வறுத்து வச்சதையும் சேர்த்துட்டு, இங்க ஒரு பாத்திரத்தில எண்ணெய், கடுகு, உளுந்தம் பருப்பு, ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம். சின்ன வெங்காயம் இருந்தா கட்டாயம் 10 சின்ன வெங்காயம் உரிச்சு சேருங்க. சூப்பரா இருக்கும். அது கூடயே கட்டாயம் 1/2 குடை மிளகாய் சேர்த்துக்கோங்க. செம்ம டேஸ்ட்டா இருக்கும். நல்லா அது வதங்கட்டும். எலுமிச்சம்பழத்த விட கம்மியா வந்து புளிய வந்து ஊற வச்சிருக்கத கரைச்சு இந்த வெந்த பருப்போட சேர்த்து 5 நிமிஷம் இத நல்லா கொதிக்க விட்டுறலாம். உண்மையாவே ரொம்ப டேஸ்ட்டா இருந்துச்சுங்க. என்ன ட்ரஸ்ட் பண்ணி செஞ்சு பாருங்க. சூப்பரா இருக்கும். வெங்காயமும், குடை மிளகாயும் நல்லா வதங்குனத இதோட சேர்த்துக்கலாம். லாஸ்ட்ல தான் உப்பு சேருங்க. அப்பதான் டேஸ்ட்டா இருக்கும். கழுவி வச்சோன்னா மல்லி இல சேர்த்து நல்லா இத மிக்ஸ் பண்ணிட்டு, காலைல நல்லா நாள் மாவாட்டணும். மறுநாள் இந்த சாம்பார செஞ்சு, ஃப்ரெஷ்ஷான மாவுல வந்து இட்லி ஊத்தி, இட்லிக்கு வந்து சாம்பார சைட்ல வைக்கக்கூடாது. இட்லி எது, சாம்பார் எதுன்னு தெரியாத அளவுக்கு இதில ஊத்தி சாப்பிடணும். நான் சின்ன பிள்ளையில எங்க அப்பா வந்து இப்படித்தான் ஊத்துவாரு. எனக்கு கடுப்பா என்ன இப்படி வந்து இருக்கிற சாம்பார்லாம் அவரே வந்து கரைச்சு குடிக்கிறாரேன்னு. அப்ப தான் தெரிஞ்சிருக்கு, எங்க அம்மாவோட கைமணம் தான் அப்படி அவர வந்து ஊத்த வச்சிருக்குன்னு. செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சுங்க. பாருங்க நானும் இப்ப அப்படிதான் ஃபாலோ பண்ணி சாப்பிட்டேன். உண்மையாவே சூப்பரா இருந்துச்சுங்க சாம்பாரு. கொஞ்சம் மிச்சம் என் பாப்பா வந்து எனக்கும் குடு, எனக்கும் குடுன்னுகிட்டு இருந்தா. கொஞ்சம் சாம்பார் வந்து அப்படியே இருந்தது. எல்லாருமே இன்னைக்கு வீட்ல தான் இருந்தோமா, உடனே வந்து சரி ஃபிஷ் வாங்கிட்டு வந்து வறுத்துரு. இனிமே வந்து இந்த சாம்பாருக்காக நீ அடுத்து வந்து ஃப்ரெஷ்ஷா எதுவும் செய்ய வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஆ சரின்னு சொல்லிட்டு சாம்பார சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு டீ போட்டு குடிச்சுட்டு கடைக்கு நானும் பாப்பாவும் நடந்துட்டோம். ஆஸ் யூசுவல் வந்து இங்க தொராத அந்த ஃபிஷ் தான் வாங்கிட்டு வந்தேங்க. வாங்கிட்டு வந்து வழக்கம் போல தான் அத எல்லாத்தையும் கிளீன் பண்ணி, கழுவி, கட் பண்ணி எல்லா வேலையும் எடுத்து வச்சாச்சு. இது மேபி ஒரு 1/2 கிலோ இருக்கும்னு நெனைக்கிறேன். இதில வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு சூப்பரா இருந்துச்சு. கட்டாயம் இதே போல செஞ்சு பாருங்க. 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 8 பூண்டு, இஞ்சி வந்து ஃப்ரெஷ்ஷா இருந்தத சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் வந்து இஞ்சி பொடி சேர்த்துக்கிட்டேன். ஃப்ரெஷ்ஷா வீட்ல அரைச்ச சீரக பொடி 1/2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமா புளி தண்ணி அப்படி இல்லன்னா என்ன மாரி கொஞ்சமா புளி சேர்த்துக்கோங்க. இது கூட தேவையான அளவு உப்பு, எவ்வளோ தண்ணி சேர்க்கிறேன்னு பாருங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து, இத நல்லா இந்த மாதிரி அரைக்கணும். தண்ணி அதிகமா சேர்த்துறாதீங்க. மீன்ல ஒட்டவே ஒட்டாது. இது எல்லாத்தையும் இதில வெரவிறலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா, புளி தண்ணிக்கு பதிலா வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் எலுமிச்சம்பழ சாறும் சேர்த்துக்கலாம். அது உங்களோட விருப்பம். ஃபர்ஸ்ட்டு வந்து எந்த இதுவுமே மாவு எதுவுமே நான் பாருங்க கார்ன்ஃப்ளவர் எதுவுமே சேர்க்காம இது பண்ணியிருக்கேன். இதுலயே வந்து அ கருவேப்பில பொடி சேர்த்துக்கிறேன். உண்மையாலுமே வேற லெவல் டேஸ்ட்டா இருக்கும். கருவேப்பில பொடி சேர்த்து பாருங்க. ஒரு 10 நிமிஷம் இத அப்படியே மூடி வச்சுருங்க. 10 நிமிஷம் நான் 1/2 மணி நேரம் கூட டைம் இருந்தாலும் நீங்க மூடி வைக்கலாம். நல்லா பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஊறி அப்படியே ரெடியா இருக்கு. நான் கூட இத பொரிக்கிறப்ப நெனச்சேன், இது என்னடா மசாலாவே ஒட்டாம இருக்கு, நல்லா வராதோ அப்படின்னு நெனச்சேன். லாஸ்ட்ல ரிசல்ட்ட பாருங்க நீங்களுமே. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு சேர்த்து, பொரிக்க போறதுக்கு தான் சேர்க்கணும். அப்பதான் சூப்பரா இருக்கும். நல்லா வடச்சட்டியில எண்ணெய் ஊத்தி, எண்ணெய் நல்லா காஞ்சதும், நம்ம ஊற வச்சிருந்த அந்த கார்ன்ஃப்ளவர் போட்டு ஊற வச்சிருந்தா வந்து எல்லாத்தையும் மீன் எல்லாத்தையும் இந்த மாதிரி பொறுமையா 2 பக்கமும் திருப்பி எடுத்து பாருங்க 2வது பக்கம் திருப்பும்போது எனக்கே அவ்ளோ ஆசையா இருந்துச்சு. ரொம்ப நாள் ஆச்சு. பெரிய பொண்ணு மீனே சாப்பிட மாட்டா. நாங்க மீன் சாப்பிடுறதே ரொம்ப அரிது. இந்தியால சாப்பிட்டதுக்கப்புறம் இப்ப தான் நாங்க மீன் சாப்பிடுறோம். நான் இந்தியாலருந்து வந்து எத்தன மாசம் ஆச்சு பார்த்துக்கோங்க. 2 மாசம் ஆச்சு கிட்டத்தட்ட. இன்னைக்கு தான் நாங்க மீனே சாப்பிடுறோம். அவ்ளோ ஒரு டேஸ்ட்டா இருந்துச்சுங்க. அவ சாப்பிடலன்னா நம்மளையும் வாங்க விட மாட்டா. எவ்வளோ ஒரு டேலண்டான பேபின்னு பார்த்துக்கோங்க. இன்னைக்கு இருந்தா என்னவோ தெரியல. இன்னைக்கு ஃபிஷ் சாப்பிடணும் போல எங்க எல்லாத்துக்கும் தோணுச்சு. உடனே வாங்கி செஞ்சாச்சு. இதே போல 2வது செட்டையும் போட்டு பொரிச்சு எடுத்தாச்சு. இப்ப நம்ம மீன் சாப்பிடல அப்படின்னா, அடுத்தவங்களையும் சாப்பிடாம இருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. அது எவ்வளோ கஷ்டமா இருக்கும். என் பொண்ணு தான். நீங்க பண்ணவே கூடாது, நீங்க பண்ணவே கூடாதுன்னு எங்கள பண்ணவே விடாது. இது வந்து ஒரு நியூஸ் பேப்பர் அல்லது வந்து டிஷ்யூ பேப்பர் இந்த மாரி இருந்தா அதில வச்சுக்கோங்க. அப்ப எண்ணெய் எல்லாத்தையும் அத ஈர்த்துரும். ஒரு சொட்டு கூட எண்ணெய் இது இல்லங்க. இங்க பாருங்க நான் வெளிச்சத்தில எனக்கு என்னவோ கடவுள் புண்ணியத்துல இன்னைக்கு வெளியில வெளிச்சம்லாம் இருந்துச்சு.
செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சு. ரொம்ப டேஸ்ட்டா இருந்துச்சு. இதே போல செஞ்சு பாருங்க. அம்புட்டு ருசியா இருக்கும். அவ்வளோ ஒரு மணமா இருக்கும். நல்லா சாம்பார் ஊத்தி, சைட்ல 2 நானே யோசிச்சேன். இனிமே மீன் குழம்போட இத சாப்பிடக்கூடாது. சாம்பாரோட தான் சாப்பிடணும்னு. செம்ம காம்பினேஷனுங்க. மீன் வறுவலுக்கும், இந்த சாம்பார் சாதத்துக்கும் சூப்பரா இருந்துச்சுங்க. நல்லா கேரட்டு, அந்த பீன்ஸ் எல்லாம் போட்டு அந்த சாம்பார் சாதத்த பெசஞ்சு, கொஞ்சமா அந்த கொதிக்க அந்த மீன எடுத்து, இந்த சாதத்துக்குள்ள வச்சு, அப்படியே ஒரு வாய் வச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சொர்க்கத்துக்கு போயிருவீங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தவங்க ஏதோ வீடியோ போட்டு நல்லா வரல அப்படின்னு சொன்னாங்க. மேபி அவங்க ஒழுங்கா செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு நெனைக்கிறேன். இதே போல செஞ்சு பாருங்க. சூப்பரா இருக்கும். என்ன நம்பி செய்யுங்க. பாய்.